Hello students, welcome to தங்க கணிதம். இன்னைக்கு நாம 9th standard maths chapter 6 exercise 6.1ல 5th problem பார்க்கலாம். Question என்ன கொடுத்திருக்காங்கன்னா if cos A is equal to 2x divided by 1 plus x square. Okay, so இத வந்து கொடுத்திருக்காங்க. இத வச்சிட்டு find the values of sin A and tan A in terms of x. Okay, அது sin A and tan A இது x இருக்கிற மாதிரி அதோட வேல்யூ வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க வேல்யூஸ் நாம எடுத்து எழுதிக்கலாம். Given that cos E is equal to 2x divided by 1 plus x square. Okay, but cos na என்னன்னா adjacent side divided by hypotenuse. Okay, இது வந்து ஃபார்முலா, இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக இப்போ நான் சொல்றேன். உங்களோட 9th standard bookல பேஜ் நம்பர் 225ல இந்த ஃபார்முலாஸ்லாம் இருக்கு பாருங்க. இதை ஃபர்ஸ்ட் இங்க நல்லா தரோ பண்ணிக்கோங்க. இதுல பாருங்க sin theta is equal to opposite side divided by hypotenuse னு கொடுத்திருக்காங்க. cos theta is equal to adjacent side divided by hypotenuse கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ இதுதான் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணிருக்கோம். tan theta னா opposite side divided by adjacent side. நெக்ஸ்ட் cosecant theta, secant theta, cot theta இருக்கு பாருங்க. இது வந்து அதாவது cosecant thetaங்கிறது sin theta ஓட reciprocal value. secant thetaங்கிறது cos theta ஓட reciprocal value. cot thetaங்கிறது tan theta ஓட reciprocal value. ஒண்ணில இருந்து அப்படியே தலைகீழ எடுத்து போடணும். ஓகேவா? சரி, இதுதான் இந்த ஃபார்முலா ஃபர்ஸ்ட் நல்லா தரோ பண்ணிக்கோங்க. சரி, இப்போ இந்த ரெண்டு வேல்யூஸ் ஈக்குவேட் பண்ணலாமா? ஈக்குவேட் பண்ணீங்கன்னா நியூமரேட்டர்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடுல 2x இருக்கு, ரைட் ஹேண்ட் சைடுல அட்ஜசன்ட் சைடு இருக்கு. ஓகேவா? இதை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது டினாமினேட்டர்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடுல 1 plus x square இருக்கு, ரைட் ஹேண்ட் சைடுல ஹைபோட்டனஸ் இருக்கு, அதையும் நாம மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, சரி, அப்ப இதுல இருந்து நமக்கு அட்ஜசன்ட் சைடுனா என்னன்னு தெரியும், ஹைபோட்டனஸ்னா என்னன்னு தெரியும். ஓகேவா? கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? sin A தான் வந்து கேட்டிருக்காங்க. பட் sin A னா என்ன? ஆப்போசிட் சைடு டிவைடட் பை ஹைபோட்டனஸ். ஓகே, இது நமக்கு ஹைபோட்டனஸ் வந்து தெரியும், பட் ஆப்போசிட் சைடோட வேல்யூ நமக்கு தெரியாது, ஏன்னா அது கொஸ்டின்லயும் கொடுக்கல. ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் நாம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்போசிட் சைடு தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னா அதுக்கு தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. ஹைபோட்டனஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் சைடு ஸ்கொயர். இதுல ஹைபோட்டனஸோட வேல்யூ 1 plus x ஸ்கொயர், அதுக்கு ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு தெரியுமான்னா தெரியாது, அதனால அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். பிளஸ் அட்ஜசன்ட் சைடு ஸ்கொயர், இதுல அட்ஜசன்ட் சைடோட வேல்யூ என்ன? 2x தானே, அதுக்கு நாம ஸ்கொயர் பண்ணிக்கணும். ஓகே, சரி, அதுக்கப்புறம் இது பாருங்க, பார்க்கறதுக்கு நமக்கு a plus b the whole square மாதிரி இல்ல, பாருங்க a plus b the whole square மாதிரி இருக்கா? a இருக்க வேண்டிய இடத்துல 1 இருக்கு, b இருக்க வேண்டிய இடத்துல x ஸ்கொயர் இருக்கு. ஓகேவா? a plus b the whole square இதோட ஃபார்முலா என்ன வரும்? a ஸ்கொயர் plus 2ab plus b ஸ்கொயர். ஓகே, இந்த ஃபார்முலா இந்த இடத்துல நாம யூஸ் பண்ணிக்க போறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுல aங்கிறது 1, b னா x ஸ்கொயர். ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன வரணும்? a ஸ்கொயர் வரணும் இல்லையா? அப்ப 1 ஸ்கொயர், அதுக்கப்புறம் பிளஸ் போட்டாச்சு, அதுக்கப்புறம் 2ab. ஸோ 2 இன்டூ ஏக்கு பதிலாக 1, பிக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர், அதுக்கப்புறம் பிளஸ், ஸோ பிளஸ் போட்டாச்சு. அப்புறம் என்ன இருக்கு பாருங்க, பி ஸ்கொயர் இருக்கு. இங்க பின்னா என்ன? எக்ஸ் ஸ்கொயர். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, பிங்கிறது எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? பட் பிக்கு நாம ஸ்கொயர் பண்ணணும். அப்ப என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் ஸ்கொயர் பிளஸ் இந்த 2x ஹோல் ஸ்கொயர் இருக்கு பாருங்க, இதை ஸ்கொயர் பண்ணிக்கலாம். 2 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 4 கிடைக்கும், x ஸ்கொயர் பண்ணீங்கன்னா x ஸ்கொயர்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல 1 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 1 வரும், 2 இன்டூ 1 2, ஸோ 2 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் 2x ஸ்கொயர் பிளஸ் இந்த இடத்துல பாருங்க x ஸ்கொயர் தான் ஹோல் ஸ்கொயர் இருக்கு, இதை ஸ்கொயர் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை இது இப்படியே கூட இருக்கட்டும், ஏன்னா நமக்கு தேவைப்படும். சரி, இதை நான் அப்படியே வச்சுக்கிறேன். இந்த 1 ஸ்கொயர் கூட 1 ஸ்கொயர்னே இருக்கட்டும். அப்புறம் பாருங்க இந்த ரைட் ஹேண்ட் சைடில் 4x ஸ்கொயர் இருக்குல்ல, இதை அப்படியே ஆப்போசிட் சைடு எடுத்துட்டு வந்துடலாம். என்ன வரும்? பிளஸ் 4x ஸ்கொயர், இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் 4x ஸ்கொயர்னு வரும், ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு ஸ்கொயர். ஓகே, இப்போ இந்த 2x ஸ்கொயரையும் மைனஸ் 4x ஸ்கொயரையும் கம்பைன் பண்ணலாம். என்ன நடக்கும்? 1 ஸ்கொயர். இந்த ரெண்டும் பாருங்க, ரெண்டுமே வந்து வேற வேற சைன்ல இருக்கு. வேற வேற சைன்ல இருந்தா நம்ம என்ன பண்ணணும்? அதை சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணிட்டு பெரிய நம்பரோட சைன் எடுத்து போடணும். ஓகே, இப்போ இந்த 4x ஸ்கொயர் இருந்து 2x ஸ்கொயர் சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 2x ஸ்கொயர் கிடைக்கும். பட் இதுல பெரிய நம்பர் 4, அதோட சைன் மைனஸ்ங்கிறதுனால மைனஸ் 2x ஸ்கொயர், அதுக்கப்புறம் பிளஸ்
x square the whole square equal to opposite side square. ஓகே சரி இப்போ பாருங்க இது பார்க்கறதுக்கு a square minus 2ab plus b square மாதிரி இருக்கா நல்லா கம்பேர் பண்ணி பாருங்க இதில் ஏங்கிறது 1 bங்கிறது x square ஓகேவா a square minus 2ab plus b square அதோட ஃபார்முலா என்னது a minus b the whole square தானே இப்போ அந்த ஃபார்முலா நாம இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம் ஏங்கிறது 1 bங்கிறது x square அதுக்கு whole square equal to opposite side square பட் நமக்கு தேவை opposite side தான் அதில் ரெண்டு சைடும் நாம ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறோம் அப்படி ஸ்கொயர் ரூட் எடுக்கும்பொழுது அந்த ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் நமக்கு கேன்சல் ஆயிரும் ஓகே சரி அதே நான் இங்கே இந்த இடத்துல உங்களுக்கு எழுதிட்டு காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி இருக்குமா இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும் இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும் அப்போ என்ன வரும் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு நமக்கு கிடைக்கும் ஓகே சரி இதில் நமக்கு ஆப்போசிட் சைடு கிடைச்சிருச்சு அது இந்த இடத்துல எடுத்து எழுதிக்கலாம் ஆப்போசிட் சைடு ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் சரி இப்போ ஆப்போசிட் சைடோட வேல்யூ என்னன்னா 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை ஹைபோட்டனஸ் 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இதுதான் வந்து சைன் ஏவோட வேல்யூ அடுத்தது கொஸ்டின்ல வேற என்ன கேட்டிருக்காங்க சைன் ஏ கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் tan ஏ வந்து கேட்டிருந்தாங்க கரெக்டா சரி அதை இங்க வந்து எடுத்து எழுதிக்கலாம் tan ஏனா என்ன ஆப்போசிட் சைடு டிவைடட் பை adjacent சைடு கரெக்டா இதுல ஆப்போசிட் சைடோட வேல்யூ 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அதை எடுத்து எழுதிக்கலாம் டிவைடட் பை adjacent சைடோட வேல்யூ 2x ஓகே சரி அவ்வளோதான் கொஸ்டினில் வந்து சைன் ஏ அண்ட் tan ஏ வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் வந்து கேட்டிருந்தாங்க அந்த வேல்யூஸ் நாம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் இப்போ ரிசல்ட் எடுத்து எழுதிடலாம் sin A is equal to 1 minus x square divided by 1 plus x square and tan A is equal to 1 minus x square divided by 2x. Okay, அவ்வளவுதான் இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் எப்போல்லாம் வீடியோ போடுறனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே வேறு ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராப்ளத்தோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்